ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கிச்சன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேப்பக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சேப்பக்கிழங்கு 1/4 கிலோ அவிச்சி உரித்து எடுத்துக்கலாம்ப்பா. எடுத்துக்கிட்டு 2 தக்காளி, 2 வெங்காயம், 8 பல் பூண்டுப்பா இப்போ உரித்து வச்சு தட்டி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுக்கலாம்ப்பா. இப்போ சட்டி காஞ்ச உடனே 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம்ப்பா. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம்ப்பா. கடுகு வெந்தயம் பொரிஞ்சு வந்த பிறகு தட்டி வச்ச பூண்டை போட்டுக்கலாம்ப்பா. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்ப்பா. இப்போது நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்ப்பா. இப்போது வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டுக்கலாம்ப்பா. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்ப்பா. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம்ப்பா. கிளறி விட்ட பிறகு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு ஒரு கிளறிக்கலாம்ப்பா. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வதக்கிக்கலாம்ப்பா. இப்போ மூடி திறந்துக்கலாம்ப்பா. இப்போ நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம்ப்பா. இப்போ வேக வச்சு வெட்டி எடுத்த சேப்பக்கிழங்கை சேர்த்துக்கலாம்ப்பா. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்ப்பா. இப்போது கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம்ப்பா. இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம்ப்பா. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம்ப்பா. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து விட்டுக்கலாம்ப்பா. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான்ப்பா, நம்ம காரக்குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.